Hi students, இன்னைக்கு 10th standard maths CBSE syllabusல chapter 12 பார்க்க போறோம். Chapter name surface area and volume. இத surface area அப்படினா என்னன்னு பாத்துறோம். Surface areaல two types இருக்கு. ஒன்னு curved surface area, another one is total surface area. Curved surface areaக்கு இன்னொரு நேம் இருக்கு, lateral surface area. அப்போ lateral surface areaனாலும் curved surface areaனாலும் ஒண்ணுதான். மேக்ஸிமம் இந்த கியூபாய்டு அதெல்லாம் வந்து லேட்ரல் அப்படி, ஏன்னா அங்கே கர்வ் ஷேப் கிடையாதுங்கிறதுனால லேட்ரல் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். சிலிண்டர், ஸ்பியர் இதுக்கெல்லாம் வந்து கர்வ் சர்ஃபேஸ் அப்படிங்கிற பேர், கர்வ்டு அப்படிங்கிற பேர் யூஸ் பண்ணுவோம். ஆனால் கர்வ்டு சர்ஃபேஸ்னாலும் லேட்ரல் சர்ஃபேஸ்னாலும் ஒன்று தான். ஓகே, செகண்டாக இருக்குது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஒரு 3D இமேஜ் ஒன்று இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு கியூபாய்டு ஆர் சிலிண்டர் ஏதாவது ஒரு ஷேப் இமேஜின் பண்ணிக்கோங்க. கியூபாய்டு. இப்போ கியூபாய்டில் எத்தனை ஃபேஸ் இருக்கும்? 6 ஃபேஸஸ் இருக்கும். சைடில் ஃப்ரண்ட்டில் 2 ஃபேஸு, லெஃப்ட் அண்ட் ரைட் 2 ஃபேஸ் இருக்கும், டாப்பு பாட்டம் 2 ஃபேஸ், மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கும். இதில் டாப்பு பாட்டம் ரெண்டையும் தவிர மற்ற ஏரியாஸ் எல்லாம் எதில் வரும்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவே நீங்கள் சிலிண்டராக இமேஜின் பண்ணிங்கன்னா, சிலிண்டர் அப்படி நிற்க வச்சு பார்த்தோம்னா மேலே டாப்பில் ஒரு சர்க்கிள் ஷேப் வரும், பாட்டமில் ஒரு சர்க்கிள் ஷேப் வரும். அந்த டாப்பையும் பாட்டமையும் விட்டுட்டு இது ரிமைனிங் இருக்கிற ஏரியாஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவில் வரும். இதுவே டாப்பும் பாட்டமும் சேர்ந்து வந்ததுன்னா அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இதான் ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ். டாப் பாட்டமை விட்டுட்டு ஏரியா மெஷர் பண்ணோம்னா அது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இன்க்ளூடிங் டாப் அண்ட் பாட்டம் the area comes under total surface area. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இந்த சாப்டரில் என்னென்ன ஷேப்ஸ் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்த்துருவோம், அதோட ஃபார்முலாஸோட. ஃபஸ்ட்டு ஒன் ஷேப் வந்து கியூப். கியூபோடைய lateral surface area 4a², total surface area 6a². கியூபாய்டுக்கு lateral surface area 2h into l plus b, total surface area of cuboid 2 into lb plus bh plus hl. Lateral surface area of cone pi rl, total surface area of cone pi r into l plus r. Lateral surface area of cylinder 2 pi r h, total surface area of cylinder 2 pi r into h plus r. Lateral surface area of sphere 4 pi r², total surface area of sphere also 4 pi r². Curved surface area of hemisphere 2 pi r², total surface area of hemisphere 3 pi r². That's all. இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபார்முலாஸ்லாம் பிக்சர்லேருந்து எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத டீச் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.